இயக்குனர் பாரதிராஜாவின் மனைவியும் மறைந்த மனோஜின் தாயாரும் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனோஜின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நிறைவு பெற்று அவரது உடல் எரியூட்டப்படுவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. சரியாண்டி, அங்க இறுதிக்கட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனோஜினுடைய உடல் தகன மேடைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிகழ்வுகளை பதிவு செய்யலாம். நிச்சயமா பாலவேல், சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த இறுதி சடங்கு நிகழ்வானது முடிவடைந்திருக்கிறது. அவருடைய மனோஜ் அவர்களுடைய தாயார், மனைவி, 2 மகள்கள் உட்பட அனைவருமே அந்த இறுதி அஞ்சலி, இறுதி சடங்கு, இறுதி கடமையை நிறைவேற்றிவிட்டு கண்ணீர் மல்க அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உறவினர்கள் தற்பொழுது அந்த இறுதி மரியாதையை, இறுதி கடமையை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. நீலாங்கரையிலிருந்து ஊர்வலமாக இங்கு கொண்டு வரப்பட்ட அவருடைய உடலானது இறுதி அஞ்சலிக்காக சிறிது நேரம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நெருங்கிய உறவினர்கள் இறுதி கடமையை தற்பொழுது நிறைவேற்றி இருக்கிறார்கள். பாரதிராஜா உட்பட பாரதிராஜா அவர்களின் மனைவியும் மனோஜ் அவர்களுடைய தாயாரும் கண்ணீர் மல்க கதறி அழக்கூடிய காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைக்கிறது. அவருடைய 2 மகள்களும் அந்த 3 முறை அவருடைய உடலை சுற்றி அந்த இறுதி மரியாதையை செலுத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அமைந்திருந்தது. தற்பொழுது திரைப்பிரபலங்கள் அனைவருமே அந்த இறுதி சடங்கு, இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு தகனம் செய்யக்கூடிய அந்த மேடையில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலானது எரியூட்டப்பட இருக்கிறது, தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய உறவினர்கள் கதறி அழக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. நேற்று இரவு உடல்நலக் குறைவால் காலமான இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மகனும் நடிகருமான மனோஜ் அவர்களுடைய இழப்பு தமிழ் சினி உலகில் ஒரு பெரிய இழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு இயக்குநர்கள் இங்கு அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் சேர்ந்து இங்கு அவருடைய இறுதி அஞ்சலியை காண்பதற்காக, இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக இங்க பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த இறுதி சடங்கு மரியாதையானது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. பாலகர், மறைந்த மனோஜ் பாரதியின் உடல் தற்போது இறுதிச் சடங்குக்காக பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் குடும்பத்தினர் சார்பில் அங்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டது. மனோஜின் மகள்கள் தனது தந்தைக்கு பிரியா விடை அளித்து அங்கு இறுதிச் சடங்கு செய்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நிறைவு பெற்ற பின்னர் தற்போது மனோஜின் உடல் தகன மேடைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் அங்கு எரியூட்டப்பட இருக்கிற நிலையில் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார் இயக்குனர் பாரதிராஜா. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தற்போது மனோஜின் உடல் இறுதிச் சடங்கு செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான திரைப்பிரபலங்கள் இயக்குனர் பாரதிராஜாவோடு இணைந்து பணியாற்றிய மூத்த இயக்குனர்கள், நடிகர்கள், திரைக்கலைஞர்கள் உட்பட ஏராளமானோர் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் குழுமி இருக்கிறார்கள். இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மனோஜ் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக காலமான மனோஜ் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தும், திரைப்படங்களில் இணை இயக்குனராக பணியாற்றியும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். இந்நிலையில் தற்போது இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் மகனும் நடிகரும் திரைக்கலைஞருமான மனோஜின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் அவரது உடல் எரியூட்டப்படுவதற்காக தகனம் செய்யப்பட்டது. மறைந்தார் மனோஜ் பாரதிராஜா. அவருடைய உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது. சரியாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம்.
பாலவேல், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் மகனும் நடிகருமான மனோஜினுடைய உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகன மேடையில் அவருக்கான அந்த எரியூட்டப்பட்டு தற்பொழுது பாரதி ராஜா அவர்கள் வெளியே வந்திருக்கிறார். கண்ணீர் மல்க அவர் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய தாயார், மனைவி, அவருடைய 2 மகள்கள் என உறவினர்கள் அனைவருமே தற்பொழுது அந்த தகனம் செய்யப்படக்கூடிய நிகழ்வில் இறுதி கடமையை நிறைவேற்றிவிட்டு தற்பொழுது இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமாகி பல்வேறு முகங்கள் சினிமாவில் இயக்குனர், நடிகர், குணச்சித்திர நடிகர் என பல்வேறு முகங்களாக இந்த சினிமா உலகில் பயணித்து தற்பொழுது 48 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிற்கும் இது ஒரு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. இறுதி மரியாதையில் 100க்கும் மேற்பட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்று இந்த இறுதி அஞ்சலி செலுத்தி தற்பொழுது தகனம் செய்துவிட்டு பிரியா விடை கொடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட காலையிலிருந்து பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு நேரடியாக சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பாரதி ராஜா அவர்களோடு பயணித்த பல்வேறு விதமான முக்கியமான இயக்குநர்கள், வெற்றிமாறன், சீமான், பாக்யராஜா உள்ளிட்ட பல்வேறு விதமான இயக்குநர்களும் இங்கு அவரோடு சேர்ந்து பாரதி ராஜாவிற்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. 48 வயதில் மனோஜ் அவர் உயிரிழந்திருப்பது அவருடைய தந்தைக்கு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் உடல்நலக் குறைவால் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய மகனை இழந்திருப்பது அவருடைய உடல் நலத்தில் மேலும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். எனவே அவருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக காலையிலிருந்தே முக்கியமான பிரபலங்கள், அவரோடு இருக்கக்கூடிய முக்கிய நண்பர்கள், வைரமுத்து காலையிலிருந்தே இறுதி நிகழ்வு வரைக்கும் அவருடன் இணைந்து அவரை தேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அவரோடு முக்கியமான நண்பர்களில் ஒருவனான இளையராஜா வீடியோ மூலம் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாரதி ராஜா அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் 48 வயதில் மிக இளம் வயதில் அவர் இழந்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதே போல அவருடைய தந்தைக்கும் ஒரு மாபெரும் இழப்பு. அவரை தேற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை என பல்வேறு இயக்குநர்கள் பேட்டி அளிக்கக்கூடிய இதை நம்மால் கேட்க முடிந்தது. எனவே இந்த தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெரிய இழப்பு. அவருடைய உடலானது தற்பொழுது தகனம் செய்யப்பட்டு எரியூட்டப்படக்கூடிய நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. அங்கிருந்து உறவினர்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு பிரியா விடை தெரிவித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பாலகா, மறைந்த நடிகர் மனோஜ் உடல் தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இறுதி அஞ்சலிக்கு பிறகு கண்ணீருடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற மனோஜின் தந்தை இயக்குனர் பாரதி ராஜாவை உடனிருந்த சீமான் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தேற்றியிருக்கிறார்கள், ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மனோஜுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் நேற்றிரவு மாரடைப்பால் காலமானார். அவரது உடலுக்கு ஏராளமான திரை பிரபலங்கள் மற்றும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடல் நீலாங்கரையிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது.